ஃபாத்திஸ் வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டின காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த காலிஃப்ளவர் முங்குற வரைக்கும் சுடுதண்ணியை ஊற்றி அந்த சுடுதண்ணியோட சூடு ஆறுற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருக்கோம். அதை சுடுதண்ணிலேருந்து எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம அலசி எடுத்த காலிஃப்ளவரை போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அந்த காலிஃப்ளவரை நம்ம எடுக்கும்போது அதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அது வெந்துக்கிட்டு இருக்கு. இடையில எடுத்து பார்த்துக்கோங்க, அது தீஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. அதே சமயம் தீஞ்சிடவும் கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவரு சோள மாவு, 1/4 கப்பு மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் இதில் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை 2 பங்காக பிரித்து வச்சுருங்க. 2 பிளேட்டில் பிரித்து வச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு லைட்டாக கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஏன்னா பொரிச்சதுக்கப்புறம் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையில் போட்டு திரும்பவும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எடுத்ததும் திரும்பியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதே மாவில் போட்டு நல்லா பெரட்டி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எடுத்து திருப்பி அதே மாவில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்காக தான் அப்போ நம்ம 2 மாவு பிரித்து வச்சுருந்தோம். தேவைப்பட்ட அந்த மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம வச்சுருக்க எண்ணெயில் மிதமான தீயில எண்ணெய் வச்சு அதில் காலிஃப்ளவரை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட கிறிஸ்பி காலிஃப்ளவர் கேஎஃப்சி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்தி வைப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.